அமுதா, இந்தாம்மா டீ கொண்டு வந்திருக்கேன், குடி. இந்த மாதிரி நேரத்துல டீ காப்பியை விட பால் தான் குடிக்கணும். எங்க நீ பால் குடிக்கிற? பாலே பிடிக்கலங்கிற. சரி, இந்த டீயாவது குடி. இந்தா. அம்மா, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா? அச்சச்சோ, என்னம்மா சொல்ற? வயிறு வலிக்குதா? ஐயோ, சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையான்னு தெரியலையே. இல்லம்மா, சாப்பிட்டது ஒத்துக்காத மாதிரி இல்ல. ஏதோ அடிவயிறெல்லாம் விட்டு விட்டு வலிக்குதுமா. இடுப்பெல்லாம் கூட வலிக்குதுமா. என்னது, இடுப்பும் வலிக்குதா? பிரசவத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்கே. இப்ப 8 மாசம் தானே ஆகுது. ஒருவேளை சூட்டு வலியா இருக்குமா அமுதா? சரி இரு, நான் கொஞ்சம் ஜீரக தண்ணி வச்சு கொண்டு வரேன். சரிம்மா. மடி அமுதா, இந்தம்மா, இதுல நல்லா சோம்பு போட்டு கசாயம் வச்சு கொண்டு வந்திருக்கேன். இத குடி. சூட்டு வலியா இருந்தா 5 நிமிஷத்துல சரியாயிடும். குடிமா. சரிம்மா. இப்ப எப்படி இருக்குமா அமுதா? கொஞ்சம் பரவாயில்லையா? ஐயோ இல்லம்மா, இன்னும் வலிச்சுக்கிட்டே தாம்மா இருக்கு. ஐயோ, என்ன சொல்றா இவ? சூட்டு வலியா இருந்தா கசாயம் குடிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா சரியா இருந்திருக்கணுமே. மடி அமுதா, இங்க பாரு, எப்படி வலிக்குது? நல்லா வலிக்குதாம்மா? ஐயோ ஆமாம்மா, முன்னாடி கொஞ்சம் தான் இருந்தது, இப்ப நல்லா வலிக்குது. ஆனா விட்டு விட்டு வலிக்குதுமா. அம்மா, வலிக்குதுமா. ஐயோ, இருமா இரு. ஐயோ, விட்டு விட்டு வலிக்குதுன்னு வேற சொல்றாளே. எங்க எங்க இங்க வாங்க. என்ன தேவி, என்னாச்சு? ஐயோ, எங்க அமுதாவுக்கு இடுப்பு நல்லா வலிக்குதுன்னு சொல்றாங்க. உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போணுங்க. ஐயோ, சரி இருமா, நான் வெளியே போய் ஏதாவது வண்டி கூப்பிட்டு வரேன். சரிங்க, சீக்கிரமா போங்க. அம்மா, நல்லா வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுமா. இல்லம்மா இல்ல, இரு, இப்ப அப்பா வண்டி கூட்டிட்டு வந்துருவாரு. நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிரலாம். ஐயோ கடவுளே, நல்லா வலிக்குதுங்கறாளே. 8 மாசம் தான ஆகுது. ஐயோ கடவுளே. எட்டே, இம்புட்டு பணம் வச்சிருக்கான். ஆனா நம்ம வெத்தலை பாக்கு வாங்க கேட்டா மாத்திரம் அப்படியே மூஞ்ச ஒரு சைச்சா திருப்பிக்கலாமா? எம்பத்து இருக்கு. 500, 1000, 2000, 5000. அம்மா, 10,000 இருக்கு போலயே. நான் என் மவ வீட்டுல இருந்தப்போ அம்மா கைத்தளவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி என் மவ என் சுருக்கு போய் நிறைய பணம் போட்டு தருவா. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட பணமும் இல்லை, காசும் இல்லை. இத்தனை பணம் கட்டு கட்டா வச்சிருக்காங்களம்மா. எனக்காவது ஒரு நாள் அம்மாச்சி இந்தாங்க வெத்தலை பாக்கு வாங்க வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு 500, 1000 கையில தரானா? கல்யாஞ்ச காரன். அப்ப கதிரு, என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இப்படி பதட்டமா வரீங்க? ஐயோடே கதிரு, அமுதாவுக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாமாடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, பிரசவ வலி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பிரசவ தேதிக்கு இன்னும் 1 மாசம் இருக்கேம்மா. ஐயோ அதான்ப்பா கதிரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் 1 மாசம் இருக்கு, ஆனா ரொம்ப இடுப்பு வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கப்பா. பிரசவ வலின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டாம், அமுதா இங்கேயே இருக்கட்டும்னு. இப்ப பாருங்க, பிரசவ தேதிக்கு 1 மாசம் இருக்கு, அதுக்குள்ள இடுப்பு வலி அது இதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. இனி என்னாச்சோ என்னமோ ஒண்ணும் தெரியல. இலை, என்னலே பேசுற? அவளுக்கு இடுப்பு வலி வந்ததுக்கு அவங்க என்னடா பண்ணுவாங்க? அமுதா இங்க இருந்தாலும் வர்ற வலி எங்க இருந்தாலும் வரத்தனடா செய்யும். அதெல்லாம் இல்லம்மா, அவ இங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும்ன்றதுல இருந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி கவனிச்சுக்கிட்டாங்களோ தெரியாது. இப்ப பாருங்க, இடுப்பு வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. இலை, நீ கொஞ்சம் பொறுமையா இருலே, சாதாரண சூட்டு வலியா கூட இருக்கும். இங்க பாருங்க, சாதாரண வலியா இருந்தா சரி, இல்ல ஒருவேளை என் அமுதாவுக்கோ இல்ல என் குழந்தைகளுக்கோ ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். அம்மா, எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க? நீங்க எப்பவும் காமிக்கிற அந்த லட்சுமி ஆஸ்பத்திரியில தான்ப்பா சேர்த்தி இருக்கிறதா சொன்னாங்க. சரிம்மா, நான் முன்னால போய் என்னன்னு பாக்குறேன், நீங்க ஆட்டோல வாங்க. சரிப்பா, நீ கிளம்பு, நாங்க பின்னாலேயே வந்துடுறோம். இடி மரவதா, என்னடி சாதாரண சூட்டு வலியா இருந்தா ஆஸ்பத்திரிக்கு எல்லாமா கொண்டு போவாவா? ஐயோ
இல்லைம்மா, அவள் இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கா. அவங்க அம்மா சரி சூட்டு வலியாக இருக்கும்னு சொல்லி சோம்பு கசாயெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை குடிச்சதுக்கப்புறமா அவளுக்கு வலி சரியாகலை, இன்னும் அதிகமாயிருச்சுன்னு தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. ஐயோ, சோம்பு கசாயம் குடிச்சா வலி சரியாகலன்னா அப்ப அது பிரசவ வலியா தானே இருக்கும். ஐயோ ஆமாம்மா, அதான் எனக்கும் பயமாக இருக்குது. பிரசவ வலினா இப்போ தானே 8 மாதம் ஆகுது, இன்னும் 1 மாதம் இருக்கே டாக்டர் கொடுத்த தேதிக்கு. அதாம்மா பயமாக இருக்குது. அதை இவங்கிட்ட சொன்னால் இன்னும் கத்துவானேன்னு தான் நான் சொல்லலை. அது சரி, என்னட்டி மருமதா இது? ரெட்ட பிள்ளைங்க வேற 8 மாசத்துல பிறந்தா. ஐயோ, 8ஆம் மாச பிள்ளை கை கட்டாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா கொஞ்சம் வாயை மூடுங்க. நானே அமுதாவும் பிள்ளைங்களும் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன், இப்படி சொல்கிறீங்க? அது என்னட்டி, நான் உள்ளது தானே சொன்னேன். அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாவா. 7ஆம் மாசம் 9ஆம் மாசம் பிள்ளை பிறந்தாதான் அது நல்லபடியா இருக்கும். 8ஆம் மாசத்துல பிறந்த கை கட்டாதுன்னு தான் சொல்லுவாவா. அம்மா கொஞ்சம் வாயை மூடுங்க, ஏதாவது சொல்லிட போறேன். கொஞ்சம் பேசாம இருங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். நானும் வரேன் டி. ஒன்றும் தேவையில்லை. அப்புறம் அங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது வாயை வச்சுக்கிட்டு எதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் அவன் இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது. நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்கள் வீட்லேயே இருங்க. பிங்கு, இந்தா உனக்கு பிடிச்ச டோனட். ஹாய், எனக்கு பிடிச்ச டோனட். தேங்க் யூ மம்மி. சரி பிங்கு, கீழே சிந்தாம சாப்பிடு. கீழே சிந்துனா கீழே எல்லாம் எறும்பு வரும். மம்மி, இது எனக்கு பிடிச்சது. எறும்புக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் நானே சாப்பிடுவேன். சரி சாப்பிடு பிங்கு. அக்கா ஃபோன் பண்றா. ஹலோ அக்கா. என்னக்கா சொல்ற? சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இப்பவே கிளம்பி வரோம். பிங்கு, அத கூட நீ அப்புறமா சாப்பிட்டுக்கோ. நம்ம உடனே ஊருக்கு கிளம்பணும், சீக்கிரமா வா. பிங்கோட டோனட் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. டோனட் வேணும். என்னங்க, ஊர்ல இருந்து அக்கா ஃபோன் பண்ணாங்க. அக்காவோட பொண்ணு அமுதவல்லிக்கு பிரசவ வலி வந்துருச்சாம். ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. அமுதாவுக்கு ரெட்ட குழந்தைங்க வேற. அக்கா பாவம் தனியா என்ன பண்ணுவா? நம்ம கிளம்பி போவோமாங்க? சரி ரேணு, நாளைக்கு 2 நாள் நான் கொஞ்சம் ஃப்ரீ தான், நம்ம கிளம்பி போகலாம். அதுக்கப்புறம் கூட நீ அங்கே இரு, நான் உன்னை விட்டுட்டு வேணா இங்கே வந்துடுறேன். நீ கொஞ்ச நாள் உன் அக்காவோட இருந்து குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்க. சரிங்க. மம்மி, டாடி. பிங்கு, நம்ம ஊருக்கு போணும். சீக்கிரமா ரெடி ஆகு. நோ நோ நோ, பிங்கு எங்கேயும் வர மாட்டேன். ஏன் பிங்கு, ஏன் வர மாட்டேன்? மம்மி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. நான் எங்கேயும் வரல. ஐயோ பிங்கு, அங்க ஊர்ல 2 குட்டி பாப்பாங்க வர போகுது. அந்த பாப்பாவோட நீ ஜாலியா விளையாடலாம். வா போலாம். ஆமா பிங்கு, அம்மா சொல்றது சரிதான். உனக்கு விளையாட அங்க 2 குட்டி பாப்பாங்க இருக்கும். நோ டாடி, எனக்கு எந்த குட்டி பாப்பாவும் வேண்டாம். எனக்கு இங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும். இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா. ஏ பிங்கு, அங்க குட்டி பாப்பா பிறந்தா நிறைய சாக்லேட், லட்டு எல்லாம் கொடுப்பாங்க. நீ வரலனா அதையெல்லாம் அப்பாவும் அம்மாவுமே சாப்பிட்டுருவோம். என்னது? சாக்லேட், லட்டுவா? ஆமா, அம்மா நானும் வரேம்மா, என்னையும் கூட்டிட்டு போங்க. சரி சரி, அப்ப சீக்கிரமா போய் ரெடி ஆகு. ஓகே மம்மி. ஆனா ஒண்ணு, பிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பாய் சொல்லிட்டு தான் வருவேன். சரி பிங்கு, அம்மா துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள சீக்கிரமா போய் பாய் சொல்லிட்டு வந்துரு. ஓகே மம்மி. நிலா ஒட நிலா. இது மம்மி. சூப்பர். இப்போ நான் வந்துக்கிறேன். ஜாலியா இருக்குல்ல?
முகினிலா சித்தி முகினிலா நீங்க ரெண்டு பேரும் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. பிங்கு கொஞ்சம் குறும்பு பண்ணவாதான் இருந்தாலும் உங்களை ஃப்ரெண்டா நினைச்சு ஊருக்கு போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல. சித்தி தப்பு பசங்களா, பாவம் பிங்கு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போயிருப்பா. இனிமே இப்படி யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது, சரியா? சரி சித்தி, இனி நாங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேச மாட்டோம். சரி பசங்களா. நம்ம பண்ணது தப்புடா. நம்ம பிங்கு மனசை கஷ்டப்படுத்திட்டோம். ஆமா நிலா, பாவம் பிங்கு நம்ம ஃப்ரெண்டா நினைச்சு பாய் சொல்லிட்டு போலான்னு வந்தா. ஆனா நம்ம அவளை கஷ்டப்படுத்திட்டோம். இப்போ என்னடா முகி பண்றது? இனி பிங்கு வர மாட்டா. அவ தான் ஊருக்கு போயிட்டாளே. ஆமா நிலா, இனி பிங்குவை எப்ப பாப்போனே தெரியல. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.